இன்னைக்கு சண்முகம் தோழர் பேசும் பொழுது விஜய் வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருப்பாரு. அவர் எந்த கூட்டணி இருக்காரு ஜெயிக்குங்கிற அளவுக்கு பேசுறாரு. ஆனா ஏன் அந்த கூட்டணிக்கு அவர் போக மறுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய கேம் சேஞ்சரா நான் பார்க்கல. உண்மையிலே கேம் சேஞ்சரா இருந்தாருன்னா பிரச்சனை நானே போய் சேர்ந்திருப்பேன். அவருடைய தலைமை ஏற்றுக்கிட்டு அவர் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி போயிருப்பார். அது ஒரு முக்கியமான காரணம். இதனோட வர்றவங்களை அவங்க இன்னைக்கு வரைக்கும் இங்க ஓபிஎஸ் ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அவர் ஏற்க மறுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் விஜய் என்ன நம்புறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டிலிருந்து வந்துருவாரு. டிசம்பருக்கு பிறகு இது நடக்கும். இன்னும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது அவரிடம். இன்னும் சொல்லப்போனா சில பத்திரிகையாளர்களே பேசுறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட். சில பேர் ஆமா பாருங்க, அதாவது எல்லாருக்கும் ஒரு பாஜக வெறுப்பு இருக்கு தமிழ்நாட்டில். எனக்கும் ஒரு பாஜக வெறுப்பு இருக்கு. நான் அதுக்காக பாஜக வெறுப்பு இருக்கு நான் பொய் பேசுறதுங்கிற சரியா வராதுல்ல. நான் வந்து எப்படி வருவார் எடப்பாடி பழனிசாமி முதல் மேடையில வந்து நயினா நாகேந்திரன் மேலே ஏத்துறாரு. இப்போ ஒரு பேட்டியில சொல்றாரு எல்லா கூட்டங்களுக்கும் பாஜக மாவட்ட தலைவர்கள் எல்லாம் வர்றாங்க, அவங்க கொடிகள்லாம் வருது, எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் பயணிக்கிறோம். அவர் வந்து திருமாவளவனையோ இல்ல கம்யூனிஸ்டையோ கூட ரத்தன கம்பளம் விரித்து அழைக்கிறேன்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு, இந்த கூட்டணிக்கு வாங்க ஐயா, நான் உடைச்சிட்டு வந்துடுறேன், நீங்க வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்துக்கலாம். மேபி அந்த மெசேஜ் ஒன்று அமித்ஷாவுக்கு இருக்கலாம். நீங்க இந்த மாதிரி ரொம்ப பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் இது கூட போக தயாரா இருப்பேன், உங்க கூட உடைக்க தயாரிப்பேன். ஆனா உடைக்க மாட்டார். அவர் உடைக்கக்கூடிய இடத்தில் முதலில் இல்லை.